அந்த தண்ணி எங்கே வருது? ஏரி விழுந்து வருது, அப்புறம் வேஸ்ட் ஆகுதா? இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போட்டுனா வருஷம் எனக்கு தெரியாதுல்ல? தெரியாது, யாரும் சொல்லலை. சரிண்ணா. இப்போ எவ்வளோ நாள் போயிங்கண்ணா தண்ணி வந்து? ஒரு மாதமாக போயிட்டு தண்ணி வந்து போயிட்டு சரிண்ணா. இது வந்து சரி பண்ணி கொடுத்தா அவங்க நல்லது தானே? அந்த மதுவில் தண்ணி உடஞ்சி சரி பண்ணி கொடுத்தா நல்லது தானே? நல்லா இருக்கும். பயிர் அதிகமாக பாதிப்படாது சைடில் தானே. சரிங்கண்ணா. இவ்வளோ தண்ணி ஆற்றுல வேஸ்ட்டாக தான் கலக்குதா? வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக இந்த ஏரி வந்து பார்வையிட வந்திருக்கிறோம். இது சத்தியமங்கலம் ஏரி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்காவில் உள்ள சத்தியமங்கலம் ஏரி. இந்த மது வழியாக தண்ணி வந்து வெளியே அதிகமாக போயிட்டு இருக்குது. இந்த மது வந்து உள் சைடுலேருந்து வெளியே போகும்போது வேஸ்ட்டாக ஆற்றுல போய் கலக்குது. அதுதான் பார்வையிட வந்திருக்கிறோம். இது கவர்மெண்ட்டு அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவிடுறோம். இன்னும் வாய்க்கால் நெடுக்க சோதனை எடுத்துக்காக அடுத்த போய் பார்க்க போகிறோம். அதாவது ஏரி உள்பாக்கிலேருந்து வெளிப்பாக்கம் வர தண்ணி வாய்க்கால் தான். எவ்வளோ தண்ணி வந்து போது பாருங்கள். இது அப்படியே நேராக ஆற்றுக்கு தான் போகுது. இவ்வளோ தண்ணி வந்து புதிய மது கட்டி போகிற தண்ணி பாருங்கள். புதுசாக கட்டினாங்களாம் அந்த மதுவை மாதிரி ஓடி போகுது. இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது, ஆற்றுக்கு போகுது. இப்போ ஏரியிலிருந்து தண்ணி இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக வந்து இந்த வழியாக உடஞ்சி கொஞ்சம் ஆற்றுக்கா போகுது. இது உள்ளார இறங்கி திரும்ப ஆற்றுக்கு தாண்டி அந்தாண்ட பழுப்பு வழியாக போகிற தண்ணியும் பழுப்பு உடஞ்சி தண்ணி போயிட்டு இருக்குது. அதையும் பார்த்துடலாமே. தற்போது அந்த ஏரியிலிருந்து இந்த விவசாயத்துக்கு வரக்கூடிய வாய்க்காலும் சரியில்லை. அந்த பைப்பு உடஞ்சி தண்ணி வந்து இவ்வளோ வேஸ்ட்டு ஆற்றுல போகுது. இது அரசு கவனிக்காமல் இருக்குது. மற்றும் இந்த பக்கம் இருக்கிற நிலத்துக்கு வரக்கூடிய தண்ணி உடஞ்சி ஆற்றுல இது வந்து இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டு ஆற்றுல போகிறதுக்கு காரணம் வந்து பைப்பு வந்து தெரியுது. பல வருஷமாக ஆச்சா என்னன்னு தெரியல. இவ்வளோ தண்ணி வந்து பூரா வந்து அந்த ஆற்றுல தான் கலக்குது. இது வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா சத்தியமங்கலம் கிராமத்தில் உள்ள ஏரி பார்த்துங்க நல்லா.